தற்போதைய காலகட்டத்தில் பலர் உடல் பருமனுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. வாழ்க்கை முறை, தரம் கெட்ட உணவுகள், வேலைப்பளு, மனசோர்வு அப்படின்ட்டு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டே போலாம். இதனால பலர் உடற்பயிற்சி, யோகா என அவங்க விரும்பிய பயிற்சிகளை செய்றாங்க. அவங்களால முடிஞ்ச உடற்பயிற்சியில ஈடுபடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் Instagramல ஃபிட்னஸ் அந்த கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கும் உருவாகிட்டே வராங்க. அதிகரிச்சுட்டே போறாங்க. ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றிய கருத்தாக கூறிட்டு வராங்க. ஒருவர் கூறும் தகவல்கள் குறித்து அறிவியல் ஆராய்ச்சி எதுவும் செய்யாமல் மேம்போக்காக வீடியோவில் சொல்லிட்டு வராங்க. சமூக வலைத்தளங்களை இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறத தொடர்ந்து Instagramல யாரை நம்புறது, எந்த தகவல் உண்மை அப்படின்ட்டு குழம்பி தவிச்சிட்டு வராங்க மக்கள். ஒரு பிடிச்ச உணவு சாப்பிடணும்னு எண்ணம் வந்தாலும் இது போன்ற நபர்கள் சொன்ன வீடியோக்கள் கண் முன்ன அப்படியே வந்துட்டு போறதால இது சாப்பிட்ட பிறகும் இத்தனை கலோரி கூடி விடுமோ அப்படின்ற பயத்தால் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடவும் முடியாம சாப்பிட்ட பிறகும் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் தவிச்சிட்டு வராங்க. இப்படி சமீப காலமா ஃபிட்னஸ் செய்யும் நபர்கள சிலர் நாம் சாப்பிடும் உணவின் கலோரியை உடலில் எரிக்க எத்தனை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் அந்த உணவின் கலோரியை எரிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி வராங்க. இந்த தகவல்களை முற்றிலும் மறுக்கும் கருத்துக்களை முன்னணி உடற்பயிற்சி நிபுணர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீனியர் இதிலே வந்து ரொம்ப சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க, இதை பற்றி ஃபிட்னஸை பற்றி ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நம்ம சாப்பிட்ற ஒரு சமோசாவில் 550 கலோரி இருக்குன்னு வச்சுக்குவோம். அதன் கலோரியை எரிக்கணும்னா நம்ம 30 நிமிஷம் ஓடணும், இல்லைன்னா 30 நிமிஷம் நீச்சல் பயிற்சி செய்யணும், அப்படியும் இல்லையா 1 மணி நேரம் தீவிர உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் தினசரி அவங்க பார்க்கும் வேலைக்கு ஏற்ப கலோரி நிறைந்த உணவுகளை எடுத்துட்டு வராங்க. சராசரி மனிதன் தினசரி 1500 முதல் 2000 கலோரிகளை உணவாக வந்து உட்கொள்றாங்க. ஆனா இவை அனைத்தும் நம்மால் உடற்பயிற்சியின் மூலம் எரிக்கவே முடியாத காரியம். நாம் சாப்பிட்ற பெரும்பாலான கலோரிகள் பிஎம்ஆர் என சொல்லப்படும் பேசல் மெட்டபாலிக் ரேட்டில் தான் 60% மேற்பட்ட கலோரிகள் எரிக்கப்படுதாம். 20% கலோரிகள் நீட் என கூறப்படும் நாட் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி லெவல் உதவியுடன் நம் கலோரிகளை எரிக்கிறோமா. அந்த வகையில் ஒருவர் தனது உடல் எடையை குறைக்க அதிக அளவு உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் பிஎம்ஆர் அடிப்படையில் அவங்க உடலுக்கு தேவையானதை விட குறைஞ்ச அளவு கலோரி கொண்ட உணவுகளை உட்கொண்டாலே நாளடைவில் உடல் எடை தானாகவே குறைஞ்சிடும். இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்கு பிடிச்சிருக்கிறத சாப்பிடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, உடல் எடை கூடியிருந்தாலும் உடல் எடை குறைஞ்சிருந்தாலும் கவலைப்படாம மனசுல தைரியத்தோட எல்லா விஷயத்தையும் அணுகுங்க அப்படின்ட்டு ஃபிட்னஸ் நிபுணர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடல்நிலை. ஹெல்த் கான்ஷியஸ் எல்லோருக்குமே வேணும். ஸோ அதன்படி அவங்க உடம்புக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடுகளையும் தொடர்ந்து செய்யறது நல்லது. இப்படி உடல் எடைகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து இனி வரும் நாட்களில் ட்ரை பண்ணலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்